எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தாங்க. நாட்டு மருந்து கடையில் விளம்பரம் இல்லாத கிடைக்கிற பொருள் அவ்வளவு வசதியாக இருக்கும். நீங்கள் டிவியில் 1000 விளம்பரம் கொடுத்தா அந்த பொருள் என்ன இருந்தாலும் இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத விட கம்மி தான். ஓகேயா? விளம்பரம் இல்லாத பொருள் நிச்சயம் நல்லதாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நான் போன படத்துக்கும் சொன்னது தான். விளம்பரமே கொடுக்காம படைத்தலைவன் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த தக் லைஃபு, இந்த கமல் படம், ரஜினி படத்துக்கெலாம் ஓவராக பில்டப் பண்ணி ஆடியோ லான்ச்சுன்னு கொடுத்து பயங்கரமாக சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரிலாம் இல்லாமல், விளம்பரமே இல்லாமல் இப்படி ஒரு படம் வரதான்னு பார்த்துட்டு மக்கள் அதை பிடிச்சி போய் பார்த்தா தான் அந்த படம் வெற்றி படம். இப்போ டிஎன்ஏ எப்படி இருந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். உள்ள மக்கள் சக்தி சேனலில் பாருங்கள். மக்கள் சக்தி இப்போ எப்படி நாட்டு மருந்து கடையில் விளம்பரமே இல்லாதது எவ்வளோ நல்லா இதாக உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கோ, அது மாதிரி தான் மக்கள் சக்தி சேனலும். இது ஓவராக பெரிய சேனலாக வரல, இன்னும் பெருசாக இதுக்கெல்லாம் விளம்பரம் இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இல்லை. ஏன் இது அவ்வளோ நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறது, ஒவ்வொரு இதுலேயும் உண்மைத்தன்மையை கொடுக்கறதுனால தான் இது ஸ்லோவாக டெவலப் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக நல்லா டெவலப் ஆகும். மக்கள் சக்தி சேனலில் இந்த டிஎன்ஏ படத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள், போய் கேளுங்க. நன்றி. உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே, அது மக்கள் சக்தி சேனல் என்று. மக்கள் சக்தி வெளியில் போஸ்டரே காணும். எங்கே உங்கள் ட்ரேட்மார்க்கு ஃப்ளாஸ்க்கு காணும்? என்ன கலருமா? இந்திரா தியேட்டர் மாதிரி இருக்குல்ல அது. இன்டர்வல் டிஎன்ஏ படத்தோட இன்டர்வல். முரளிங்கிற நடிகரோட பையன் அதர்வா நடித்த படம். இன்டர்வல் வரைக்கும் சேரோட நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி படம் அட்டகாசம் போங்க. இப்போ இன்டர்வலில் நம்ம விண்வெளி நாயகன் படைத்தலைவன் வரப்போகிறார். எது யூஸ்வலாக அந்த கோன் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு பார்ப்போம். கும்பலில் இல்லைன்னா கூட இருக்கலாம். ஏய் வந்துட்டாரு வரல. இந்த ரோ ஃபுல்லாக நமக்காக தான். வந்துட்டாரு. ரொம்ப ரசித்து சாப்பிட்றேங்க. ஏன் சொல்லுங்கள், இந்த க்ரீம் நல்லா இருந்தாலும் அதை விட சூப்பர் படம். அட்டகாசமான படம். நம்மளுடைய தலைவன் கூட்டிகிட்டு வந்திருக்கார். வாரம் வரோமேன்னு கோவப்பட்டேன். சான்ஸே இல்லை. அப்படி ஒரு படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வரைக்கும் இன்டர்வல் வரைக்கும் 3 செகண்ட்ஸில் ஓடி போயிடுது. 1.5 மணி நேரம் 1.5 செகண்டில் போன மாதிரி போயிடுச்சு. உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே, அது மக்கள் சக்தி சேனல் என்று. மக்கள் சக்தி நேயர்களே, மறுபடியும் சொல்கிறேன், இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளித்தாதான் அது புது விஷயமாக அவங்க நம்ம முன்னேறணும்னு கதையை நல்லா கேட்டு உள்ளே வராங்க. இப்போ படைத்தலைவனில் நம்ம கேப்டன் பையன் சண்முக சுந்தரபாண்டியன் படைத்தலைவன் அவ்வளோ நல்லா இருந்தது இல்லையா? அதே மாதிரி இப்போ நம்ம முரளியோட பையன் முரளி என்ன அருமையான நடிகர். கடைசி வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே நடிக்கிற மாதிரி அவர் ஒரு அருமையான முகத்தோட சின்ன பையனாகவே நடிச்சுட்டு நல்ல கதைகளை கொடுத்துருந்தார். அவரோட பையன் அதர்வா நடிக்கிற படம் இது.
ஹீரோயின் அவ்வளோ தெரியல யாருங்கிறத. படம் டிஎன்ஏ அட்டகாசங்க. நான் அட்டகாசம்னு சொன்னேன்ட்டு சரி படம் நல்லா இருக்குது போல இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. அங்கே என்ன நல்லா இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். அதர்வா நடிப்பு அருமையாக இருக்குது. நமக்கு மசாலாவுக்கு வேண்டியதுக்கு ஃபைட்டு அட்டகாசமாக இருக்குது, லாஜிக்காக இருக்குது. இன்னொன்று வந்து கதை வந்து சோஷியல் ஈவில்ஸை பற்றி அப்படி விளக்குறது என்ன அப்படின்னாக்கா, ஹாஸ்பிட்டலில் குழந்தை காணா போகிறத பற்றி சொல்கிறது, குழந்தை நரபலி கொடுக்கறத பற்றி சொல்கிறது. அதே மாதிரி இந்த கொஞ்சம் மைண்டு ப்ராப்ளம் உள்ள பெண்களை வந்து அதுக்கு கல்யாணம் மறைச்சி பண்ணுறது, அதுக்கு வந்து மாத்திரைகள்லாம் பைத்தியம்னு சொல்லிட்டு லூசுன்னு சொல்கிறது, அவங்க எதை சொன்னாலும் அதை நம்பாமல் இருக்கிறது, அப்படி இருக்கிறத கஞ்சாக்கு அடிமையான பையன் அதுலேருந்து மீண்டு வந்து அந்த பையன் வந்து இந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்லி பண்ணிக்கிறான். அதுலேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. ஒரு தாய்மையை பற்றி அங்கே விவரிக்கிறது. நீ வந்து சும்மா தேவையில்லாமல் ஒரு பொண்ணை வந்து சைக்காட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரை எடுத்துட்டானா அவளை லூசுன்னு சொல்லி சொந்தக்காரங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விடாமல் தடை பண்ணுற அந்த சோஷியல் ஈவில்ஸ், அந்த ப்ராப்ளம். ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் திருட்டு, நரபலி, அதே மாதிரி குழந்தை திருட்டு கேங்கு, இதை பற்றிலாம் விவரிக்கிறது நல்ல அருமையான படங்க. அதை அழகாக லாஜிக்காக கொண்டு போகிறாங்க. ஃபீலிங்ஸ் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் கொண்டு வருது. சீட்டுக்கு முன்னாடி உட்காந்து தான் நம்ம பார்க்கும்படி இருக்குது. என்ன சீட்டு ரிலாக்ஸ்டாக இதாக இருந்தாலும் கதை அப்படி உங்களை முன்னாடி இழுத்துட்டு வருது. நான் வந்து டிஎன்ஏனா சாதாரண அந்த டெஸ்ட்டு அதோட இது பார்க்கணும், போய் கூகுளில் பார்க்கணும் டிஎன்ஏயோட விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு. ஆனால் நான் இந்த படத்து டிஎன்ஏக்கு என்ன வச்சுருக்கிறேன்னா, டிராகிங் நோ அட்டகாசம் ஃபிலிம். அது டிராகிங் நோ அட்டகாசம் ஃபிலிம். டிராகிங் நோ டி அந்த எண்ணு, அந்த அட்டகாசத்தில் ஏ, அதில் நான் கொடுத்தப்பட்டவங்க. அது அருமையான படம், போய் பார்க்கலாம். அப்போது ஃபேமிலியோடு போய் உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். கருத்துள்ளதை நம்ம பசங்களுக்கு தெரியும். சும்மா டான்ஸு ஃபைட்டு ஒன்றும் இல்லாத வீலிங்கில் பைக்கில் போயிட்டு பண்ணுறது, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாமே கதை இல்லைங்க. அருமையாக போயிட்டுருக்கு. குடும்பத்தோட குழந்தைகளோட போய் பார்க்கலாம். குழந்தைகள்னால் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் புரியாது. ஒரு 15 வயசு பசங்களோட போய் பார்க்கலாம். பக்கத்தில் உட்காந்து நிம்மதியாக பார்க்கலாம் படத்தை. அவ்வளோ அருமையான படம். எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தாங்க, நாட்டு மருந்து கடையில் விளம்பரம் இல்லாத கிடைக்கிற பொருள் அவ்வளோ வசதியாக இருக்கும். நீங்கள் டிவியில் 1000 விளம்பரம் கொடுத்தா அந்த பொருள் என்ன இருந்தாலும் இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறத விட கம்மி தான். மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி